எல்லாருக்குமே பரலோகம் செல்ல ஆசைதான். என்றாலும் இன்னும் கொஞ்சம் காலம் இந்த உலகத்திலே இருந்து இன்னும் சிலருக்கு கிறிஸ்துவின் அன்பை கொடுக்க வேண்டும் என்ற வாஞ்சை ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்கிறது. கர்த்தர் என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தி இன்னும் பயனுள்ள ஒரு பாத்திரமாக பயன்படுத்த மாட்டாரா என்ற வாஞ்சை அநேக விசுவாசிகளுக்குள் இருக்கிறது. அன்பார்ந்த வேத ஆராய்ச்சி நேயர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நிகழ்ச்சியில் பிலிப்பியர் 1 அதிகாரம் 20 வரை பார்த்தோம். இன்று பிலிப்பியர் 1 அதிகாரம் 21 முதல் 2 அதிகாரம் 2 வரை பார்க்க இருக்கிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? போராட்டங்கள் வருமா? பிரச்சனைகள் வருமா? இதை குறித்து பவுல் என்ன சொல்லுகிறார்? வாருங்கள் தியானிப்போம். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கிற டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக உங்களோடு பேசுவாராக. இந்நாட்களிலே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை நாம் கற்று வருகிறோம். பிலிப்பியர் 1 அதிகாரம் 21 பாருங்கள். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இதுதான் பிரியமானவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கையின் அர்த்தம். வாழ்ந்தால் கிறிஸ்துவுக்காக வாழ்வது, நாம் மரித்தாலும் அதுவும் நலமே. டாக்டர் வில்லியம் என்பவர் சொல்லும் பொழுது, ஆதாயம் என்பது அதே காரியத்தை அதிகமாக பெற்றுக்கொள்வது என்று கூறியிருக்கிறார். நாம் ஜீவனோடு வாழும் பொழுது கிறிஸ்துவுக்காக வாழ்வோம் என்றால், மரிக்கும் பொழுது இன்னும் அதிகமாக கிறிஸ்துவுக்காகவே மரிக்கிறோம். அதாவது நாம் அவரிடத்திலே சென்று அவரோடேயே இருக்கப் போகிறோம். இன்று வாழ்க்கையிலே மிக முக்கியமானது கிறிஸ்து நம் மூலமாய் வாழ்வதை நாம் அனுபவிப்பதே. ஆனால் இது இன்று பிரபலமான ஒரு காரியம் அல்ல. இன்றைக்கு கர்த்தருக்காக தங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. கர்த்தருக்காக சேவை செய்ய விரும்புகிறோம் என்பவர்களும் உண்டு. கர்த்தருக்காக இதையோ அதையோ செய்யலாம். ஆனால் மிக மிக முக்கியமானது என்ன தெரியுமா? அனுதினமும் அவரோடு கூட நெருக்கமான ஒரு ஐக்கியம் வைத்துக் கொள்வதே. இதுதான் உங்கள் மகிழ்ச்சி நிறைவாய் இருப்பதற்கு முக்கியமானது. அப்பொழுது நீங்கள் ஒரு வல்லமை உள்ள சாட்சியாய் இருப்பீர்கள். அநேகருக்கு இன்று முடிவான காரியம் தேவை. ஆனால் அதை எந்த வழிமுறையிலே பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கை கொள்ள விருப்பமில்லை. இன்று வழிமுறை என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட மிக நெருக்கமாக இருக்க வேண்டிய ஒரு உறவுதான். அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றவர்கள் தன்னை குறித்து கூறிய எந்த குறைவுகளையும் பெரிதாக எண்ணிக்கொண்டு அவர் சோர்ந்து போய்விடவில்லை. நன்றாக கவனியுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு சரியான உறவுள்ள எவரையுமே மற்றவர்கள் காயப்படுத்த முடியாது. ஏனென்றால் அந்த மனிதனை பொறுத்த மட்டிலேயும் கிறிஸ்துவே ஜீவன், சாவு ஆதாயம். இதுதான் 1 அதிகாரத்தின் கருத்து வசனம். பிலிப்பியர் 1 அதிகாரம் 22 ஆயிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலனுண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். பவுலப்போஸ்தலன் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து அறியாதவராயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலையும் என்ன நடக்கப் போகிறது என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவருடைய விருப்பம் என்ன? பிழைத்திருந்தாலும் நான் பயனுள்ளவனாய் இருக்கிறேன், மரித்தாலும் நான் கர்த்தரோடு இருக்கப் போகிறேன். எனவே நான் எதை தெரிந்து கொள்வது என்று வியக்கிறார். பிலிப்பியர் 1 அதிகாரம் 23, 24 ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாயிருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். புற்றுநோயினாலே பாதிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய ஊழியர் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருந்த காலத்திலே ஒரு பெண்ணிடத்திலிருந்து அவருக்கு ஒரு கடிதம் வந்தது. ஐயா, நீங்கள் சுகமாக வேண்டும் என்று அநேகர் ஜெபிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவோடு இருக்கும்படியாக ஆண்டவர் உங்களை எடுத்துக்கொள்வதே சிறந்தது என்று நான் எண்ணுகிறேன் என்று எழுதியிருந்தார்கள். அதற்கு அந்த ஊழியர் எழுதிய பதில் என்ன தெரியுமா? சகோதரியே, கர்த்தர் அந்த தீர்மானத்தை செய்யட்டும். நான்
இன்னும் கொஞ்ச காலம் இந்த உலகத்திலே இருந்து கர்த்தருடைய வார்த்தையை இன்னும் பலருக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன். இப்பொழுதுதான் என்னுடைய ஊழிய காலத்திலே சிறந்த ஒரு காலகட்டத்திலே இருக்கிறேன். இதை விட்டுவிட்டு நான் கடந்து செல்ல விரும்பவில்லை என்று எழுதினார். ஆம் பிரியமானவர்களே, இன்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகளின் எண்ணமும் இதுவாகவே இருக்கிறது. ஆப்பிரிக்க நாட்டிலே ஒரு ஆலயத்திலே ஒரு செய்தியாளர் வந்திருந்த பொழுது, உங்களில் எத்தனை பேர் பரலோகம் செல்ல விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது எல்லாரும் தங்கள் கரங்களை உயர்த்தினார்கள். ஒரு சிறுவன் மட்டும் கரத்தை உயர்த்தவில்லை. எனவே கேள்வி கேட்ட அந்த ஊழியர், தம்பி, உனக்கு பரலோகத்திற்கு செல்ல விருப்பம் இல்லையா என்று கேட்டார். அதற்கு அவன், ஐயா, நிச்சயமாக நான் விரும்புகிறேன். ஆனால் இன்று இரவே நீங்கள் அத்தனை பேரையும் கூட்டிச் செல்லப் போகிறீர்களோ என்று எண்ணினேன் என்று கூறினானாம். எல்லாருக்குமே பரலோகம் செல்ல ஆசைதான். ஆனால் இன்னும் கொஞ்ச காலம் இந்த உலகத்திலே இருந்து இன்னும் சிலருக்கு கிறிஸ்துவின் அன்பை கொடுக்க வேண்டும் என்ற வாஞ்சை ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்கிறது. கர்த்தர் என்னை இன்னும் சற்று பரிசுத்தப்படுத்தி இன்னும் பயனுள்ள ஒரு பாத்திரமாய் பயன்படுத்த மாட்டாரா என்ற வாஞ்சை அநேகருக்குள் இருக்கிறது. பிலிப்பியர் 1 25-26 வசனங்களை பாருங்கள். இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதுனால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும்படிக்கு உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். மிக நடைமுறையாக பவுல் பேசுகிறார். இன்னமும் அவர் செய்ய வேண்டிய வேலை அதிகம் இருக்கிறது. சிறையை விட்டு வெளியேறி அந்த விசுவாசிகளோடு கடந்து சென்று இன்னும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். இந்த உலகத்திலே நாம் கர்த்தருக்காக செய்யும் காரியங்களுக்கு அவர் நமக்கு வெகுமதி அளிக்கப் போகிறார். உலகம் என்னும் இந்த மேடையிலே நம்முடைய பகுதியை நாம் செய்து முடிக்க வேண்டும். எனவே ஆண்டவரை நேசிக்கிற பலருடைய எண்ணம், கர்த்தர் அனுமதித்தார் என்றால் இன்னும் சற்று காலம் இந்த உலகத்திலே இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அவருடைய அன்பை பகிர்ந்து கொடுப்பதாகவே இருக்கிறது. பிலிப்பியர் 1 நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியினாலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஜனங்கள் ஒருமனப்பட்ட இதயமுள்ளவர்களாக வாழ்வது, ஒரே ஆவியிலே நிலைத்திருப்பதை குறித்து கருத்துள்ளவர்களாக இருப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். ஒருமனப்பட்ட இதயத்தோடு கர்த்தருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு கொடுக்க முற்படும் பொழுது அது அநேகரை சென்று அடைய முடியும். கர்த்தருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே, அறிமுகம் செய்வதிலே எங்களோடு பாடுபடுகிற ஒவ்வொரு சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் நாங்களும் கர்த்தரை துதிக்கிறோம். இந்த ஒருமனப்பாட்டின் விளைவு நித்தியம் வரை கடந்து செல்கிறது. பிலிப்பியர் 1 28-29 வசனங்கள். நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டுப் போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அத்தாட்சியாயிருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயலே. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்காக நீங்கள் பாடுபடும் ஒரு இடத்திற்கு தேவன் உங்களை வழிநடத்துகிறார் என்றால் ஆண்டவர் அழைத்த அழைப்பிலே நீங்கள் உச்ச நிலைமையிலே இருக்கிறீர்கள். பாடுகள் இல்லாமல் கிரீடம் இல்லை. பிலிப்பியர் 1 நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே உங்களுக்கும் உண்டு. கர்த்தருக்காக பாடுபடுவதென்றால் என்ன என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் அறிந்திருந்தார். அது ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதி என்று கூறுகிறார். கர்த்தர் தமது முகத்தை திருப்பிக் கொள்ளவில்லை. அந்த பாடுகள் ஒரு ஆசீர்வாதமாகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையின் தத்துவத்தை இவ்வாறு இந்த முதல் அதிகாரத்திலே நாம் படித்து முடிக்கிறோம். எனவே இந்த முதல் அதிகாரத்தை ஒரே வாக்கியத்திலே சொல்ல வேண்டுமென்றால், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சரி, தொடர்ந்து 2ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்வோம். இந்த 2ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிறது. மற்றவர்களை குறித்து நாம் எப்படி அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து விவரமாய் கூறுகிறது. கிறிஸ்துவின் சிந்தை எப்படி தாழ்மை உள்ளதாய் இருந்தது,
கிறிஸ்துவை மைமைப்படுத்துவது எப்படி தேவனுடைய எண்ணமாய் இருந்தது என்பதை குறித்தும், பவுல் அப்போஸ்தலனின் மனதை குறித்தும், தீமோத்தேயுவின் சிந்தையை குறித்தும், எப்படி இருவரும் ஒன்றுபோல் சிந்தித்தார்கள் என்றும், எப்பாப்ரோதீத்துவின் மனதை குறித்தும், கிறிஸ்துவின் சேவையை குறித்தும் இங்கே நாம் படிக்கிறோம். 1ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கை தத்துவம் ஒரே வாக்கியத்திலே கூறப்பட்டிருந்தது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்பதுதான் அந்த வாக்கியம். பவுல் அப்போஸ்தலனின் வாழ்க்கையின் மத்தியிலே கிறிஸ்து இருந்தார். இந்த அதிகாரத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் எப்படி வாழ்வது என்பதை குறித்து பார்க்க போகிறோம். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தையோடு வாழ்வது. ஒருவர் செய்வதை பார்த்து செய்யும் காரியமல்ல இது. இன்றைக்கு பலர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதை குறித்து பேசுகிறார்கள். அப்படி அவர்கள் கூறும் பொழுது எதை குறித்து பேசுகிறார்கள் என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக அவர்களுடைய வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பில்லாமல் இருக்கும் பொழுது அந்த கேள்வி கேட்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மாதிரி கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது கிறிஸ்து செய்தது போல அவர்கள் செய்ய முற்படுகிறார்களா? பவுல் அப்போஸ்தலன் அதை குறித்து கூறவில்லை. கிறிஸ்துவின் சிந்தை இருக்கும் பொழுது அதன் அடிப்படையிலே கிறிஸ்துவைப் போல வாழ்வதையே குறிப்பிடுகிறார். இப்படி கிறிஸ்துவின் சிந்தை நம்மிலே இருக்க வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் மட்டுமே அது நடைபெறுகிறது. தனித்தனியாக நாம் காரியங்களை செய்ய முற்படும் பொழுது நாம் தவறாகவே காரியங்களை செய்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே நம்முடைய காரியங்களை நாம் ஒப்படைக்கும் பொழுது, அவர் பொறுப்பெடுக்கும் பொழுது காரியங்கள் மிக அற்புதமானதாய் நடைபெறுகின்றன. நாம் அமைதலாய் உட்கார்ந்து தூய ஆவியானவர் செயல்படுவதை காண கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு கூறுவதனாலே ஒன்றுமே செய்யாமல் கையை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருக்க வேண்டும் என்பதல்ல. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற பணிகளை நாம் சரியாய் செய்து கொண்டிருக்கும் பொழுது தூய ஆவியானவருடைய வல்லமை வந்து செயல்படுகிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து மிக உன்னதமான ஒரு வேத சாஸ்திரம் இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வாக்கியத்தின் அடிப்படையிலே அநேக வாக்குவாதங்களும் எழும்பியிருக்கின்றன. சொல்லப்போனால் ஐரோப்பாவிலே ஒரு பெரிய பிளவு இதன் மூலமாய் ஏற்பட்டிருக்கிறது என்று கூறலாம். தன்னைத்தான் வெறுமையாக்கி கிறிஸ்து மனுவுரு எடுத்தார் என்பதே அந்த வாசகமாகும். ஆனால் தனது தெய்வீகத்தை துறந்து அவர் மனிதனாகவில்லை என்பதை இந்த அதிகாரம் நமக்கு தெளிவாய் கூறுகிறது. இந்த வாக்குவாதம் செய்யப்படும் வாசகத்தை குறித்து நாம் சிந்திக்கும் முன் நடைமுறையான சில காரியங்களை கவனிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால். இங்கே உண்டானால் என்று சொல்லும் பொழுது உண்டாகாது என்பது பொருள் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த விதமாக பல இடங்களிலே உண்டானால், செய்யப்பட்டால் என்று கூறுவதை நீங்கள் கவனித்திருக்கலாம். முறைப்படி சிந்திப்பவர் அப்போஸ்தலனாகிய பவுல். இவர் எல்லாவற்றையும் ஒரு முறையோடு கூறுகிறார் என்பதை உங்களால் கவனிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் பவுல் அப்போஸ்தலனுடைய எழுத்துக்களை முறைப்படி கற்றுக்கொள்ளவில்லை என்பதை பொருள். இந்த வசனத்தை சற்று வித்தியாசமாகவும் நாம் கூறலாம். கிறிஸ்துவுக்குள் ஆறுதலும், அன்பினாலே தேறுதலும், அன்பின் ஐக்கியமும், உருக்கமும், பட்சமும், இரக்கங்களும் உண்டாயிருப்பதனாலே என்றும் பொருள் கொள்ளலாம். வசனம் 2 பாருங்கள். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புமுள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் இருந்த பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்கிறார். ஆனால் பிலிப்பிய விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே நற்செய்தி செயல்படும் என்றால் மேலும் தான் களி கூறுவேன் என்கிறார். 2வது வசனத்தை நன்றாக கவனியுங்கள். பிலிப்பி திருச்சபையிலே அவர்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக, ஏக அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், இசைந்த ஆத்மாக்களாக ஒன்றையே சிந்திக்க வேண்டும் என்று பவுல் விரும்பினார். அதாவது எல்லாரும் ஒன்று போலவே இருக்க வேண்டும் என்பதல்ல. அநேக திருச்சபைகளிலே 2 குழுக்களாக மக்கள் பிரிந்திருக்கிறார்கள். ஒரு குழுவினர் போதகர் பக்கம் இருக்கிறார்கள், அடுத்த குழுவினர் போதகருக்கு எதிரானவர்களாக இருக்கிறார்கள். இந்த 2 குழுவில் இருப்பவர்களும் தனித்தனியாக சிந்திக்க திராணி இல்லாதவர்களாக தங்கள் தலைவர்களைப் போல இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஏக சிந்தை உள்ளவர்களாக இருப்பது என்பது கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக இருப்பதை குறிப்பிடுகிறது. அங்கே வித்தியாசமான கருத்துக்களை ஒவ்வொருவரும் கூற முடியும்.
வித்தியாசமான தாளந்துகள் உடையவர்களாயும் அவர்கள் இருக்க முடியும். வித்தியாசமான வரங்களை பெற்றவர்களாய் இருக்க முடியும். ஆராதனைகள் வித்தியாசமாக நடத்தப்பட முடியும். ஒருவேளை சின்ன சின்ன கொள்கைகளிலே கூட வித்தியாசங்கள் இருக்கலாம். இதற்காக ஒருவர் தலையை ஒருவர் அடித்து கொண்டல்ல, கிறிஸ்துவில் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருப்போம் என்றால், முக்கியமான கருத்துக்களிலே, அடிப்படை விசுவாச சத்தியங்களிலே ஒருமனப்பட்ட இருதயமுள்ளவர்களாக இருப்போம் என்றால் திருச்சபையின் ஐக்கியம் சிறந்ததாக இருக்கும். இப்படிப்பட்ட ஏக சிந்தையும் அன்பும் ஐக்கியமும் ஒவ்வொரு திருச்சபையிலையும் இருக்க வேண்டும் என்பதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அடிப்படை வாஞ்சை. எனவேதான் பிரிந்து கடந்த கொரிந்து சபைக்கு மிக வேதனையோடு கூட எழுதுகிறார், எச்சரிக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் திருச்சபையிலே அன்பிற்கும் ஐக்கியத்திற்கும் ஏக சிந்தைக்கும் நீங்கள் காரணராய் இருக்கிறீர்களா? அல்லது திருச்சபையிலே பிளவுகளை உண்டு பண்ணுகிற ஒரு சகோதரனாய் ஒரு சகோதரியாய் இருக்கிறீர்களா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். திருச்சபையின் ஐக்கியம் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு மிக மிக அவசியம் என்பதை மறந்து போக வேண்டாம். கிறிஸ்தவ திருச்சபையிலே அன்பும் ஐக்கியமும் காணப்படும் பொழுது அன்பற்ற அநேகர், அன்புக்காக ஏங்கும் பலர் திருச்சபையை நோக்கி ஓடி வருவார்கள். உங்கள் திருச்சபையும் அப்படிப்பட்ட ஒரு திருச்சபையாக இருக்கிறதா? அப்படி இருக்கும் என்றால் உங்களோடு சேர்ந்து நானும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இல்லை, எங்களுடைய திருச்சபையிலே அப்படிப்பட்ட அன்பும் ஐக்கியமும் இல்லை, ஏக சிந்தை இல்லை என்று கூறுவீர்கள் என்றால் அந்த திருச்சபையிலே ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய மன தாழ்மை இல்லை என்பதுவே பொருளாகும். நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து நம்மை நாமே தாழ்த்தி கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்களாக, மற்றவர்களோடு ஏக சிந்தை உள்ளவர்களாக செயல்பட நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றும் நாங்கள் உடைய வசனத்தின் மூலமாய் கற்றுக்கொண்ட சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலேயும் எப்பொழுதுமே கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்பதை அடிப்படையாய் கொண்டவர்களாய் வாழ அனுதினமும் கிருபை செய்யும். நாங்கள் உயிரோடு இருப்பது உமக்கு சித்தமானால் தொடர்ந்து அநேகருக்கு சாட்சி உள்ளவர்களாய் வாழ நீரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அல்லது எங்களை நீர் எடுத்துக்கொள்வீர் என்றால் அதன் மூலமாகவும் உம்முடைய நாமம் மகிமைப்படவே நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஐயா. நாங்கள் சரீரத்திலே பிழைத்திருப்பதனாலே எங்களுடைய கிரியைகளிலே பலனுண்டாயிருக்கும் என்றால் நாங்கள் செய்ய வேண்டியது இன்னது என்பதை எங்களுக்கு சொல்லித்தாரும். இந்நாட்களிலேயும் சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் தாமே அவர்களுக்கு இறங்கி அவர்களை தொட்டு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உம்முடைய வல்லமை பாய்ந்து செல்லச் செய்து பூரண சுகத்தை அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எசேக்கியாவுக்கு காலங்களை கூட்டி கொடுத்தது போல உம்முடைய பிள்ளைகளுக்கு நாட்களையும் காலங்களையும் நீர் கூட்டி கொடுத்து இன்னும் அநேகருக்கு அவர்கள் ஆசீர்வாதமாய் விளங்க நேரே அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தின் வாழ்க்கை அநேகருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு வாழ்க்கையாய் அமைய கர்த்தர் தாமே கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் திருச்சபையிலேயும் நாங்கள் ஒருமனப்பட்ட இருதயமுள்ளவர்களாக ஒரே ஆவியிலே நிலைத்திருப்பதை குறித்து கருத்துள்ளவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது திருச்சபையிலே பிளவுகளுக்கு காரணராய் இருப்பார்கள் என்றால் ஆண்டவரே, அவர்கள் செய்யும் தவறை உணர்ந்து கொள்ள உதவி செய்தருளும். நான் என்ற பெருமையை அவர்களை விட்டு நீர் அகற்றி போடும். உண்மையான மன தாழ்மையையும் ஏக சிந்தையும் தந்து திருச்சபையின் சாட்சியை காத்துக்கொள்ள நீரே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். நாங்கள் இருக்கும் இடங்களிலே உம்மை போல தாழ்மை உள்ளவர்களாக, உம்மை போல எங்களையே அர்ப்பணித்தவர்களாக வாழ நீரே கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்கிற இயேசுவின் வார்த்தைகளும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று முழங்கும் பவுலின் வார்த்தைகளும் ஒரு சேர ஒரே கோட்டிலே வந்தமர்கின்றன. சாவு எனக்கு ஆதாயம் என்கிற ஒற்றை வாக்கியத்துடன் உலகில் உபத்திரவங்கள் உண்டு என்கிற இயேசுவின் வார்த்தைகளும் அடிக்கோடிட்டு அது உண்மை என நிரூபிக்கிறார்.
எப்படிப்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும் அவருடன் தினமும் நாம் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்கிற ஆலோசனையும் நமக்கு இங்கு வழங்கப்படுகிறது. நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே, மனிதர்களாகிய நாம் எதிர்கால அறிவு இல்லாதவர்கள். நமக்கு வரும் போராட்டங்களின் சாராம்சம் என்னவென்று புரியாதவர்கள். அதன் எதிர்கால விளைவு என்ன என்பதையும் தெரிந்து கொள்ள முடியாதவர்கள். ஆகவே நாம் போராட்டம் என கருதும் விஷயங்களும் நமக்கு நல்ல விஷயங்களாக நாம் எதிர்காலத்தில் வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நாம் பொதுவாக பாடு நிறைந்த வாழ்க்கையிலே நம்மை பற்றி அதிகமாக சிந்திப்போம். இது மனிதரின் சாதாரண ஒரு இயல்பு. ஆனால் இங்கு பவுல் 25-26 வசனத்திலே நாம் தியானித்தபடி பிலிப்பியருடன் சந்தோஷம் பெருகும்படி பவுல் மீண்டும் அவர்களை சந்திக்க ஆவலாயிருக்கிறார். நாம் பாடுபட தேவையில்லை என்று சிலர் பிரசங்கிக்கிற இந்த காலத்தில் பவுல் பிலிப்பியருக்கு எழுதின வார்த்தைகளை நாம் மீண்டும் மீண்டும் தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தெளிவாக விசுவாசிகளுக்கு எடுத்துரைக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். இயேசுவும் இவ்வுலகத்திற்கு வந்தார், பாடுகளை அனுபவித்தார். அவருடைய சீஷர்கள் அனைவரும் வந்தார்கள், பாடுகளை அனுபவித்தார்கள். பின் அவருடைய சீஷர்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்கள் என்று நாம் சொல்லிக்கொண்டு பாடுகளை அனுபவிக்காமல் இருந்தோமானால் அது எப்படி இருக்கும்? எனவே நாம் கிறிஸ்துவின் சிந்தையுடன் பாடுகளை எதிர்கொள்ளவும் நம்முடைய சக விசுவாசிகளோடு ஒருங்கிணைந்து சுவிசேஷ பணியை முழு மனதோடு செய்வதற்கும் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போமாக. நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நெகேமியா 4:20 பின்பாகம்.